and welcome back to our channel Draw with Aarthi with me Aarthi. இன்னைக்கு நம்ம grapes எப்படி ரியலிஸ்டிக்காக பெயிண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்னைக்கு ஆர்டிஸ்ட் ப்ரோ சீரீஸோட ஷீட்ஸ் தான் எடுத்திருக்கேன், 4 size ஷீட். ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ கிரேப்போட லீவ்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். கிரேப்போட லீஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம வந்து செப்பரேட்டாக ட்ரா பண்ணணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம நிறையா லீஃப் வந்து சேர்த்து தான் ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து அந்த டெஃபினட்டாக அதே ஷேப்பில் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நான் இப்போ அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு தென் கலர் பண்ணுறேன். இங்கே வந்து நல்ல காற்றடிக்கிறதுனால சீக்கிரமே வந்து பெயிண்ட்டு ட்ரை ஆகிடுது. அண்ட் நம்ம அதனால மேலே நம்ம நெக்ஸ்ட் கலர் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்வளோ லேயர்ஸ் கொடுத்தாலுமே இந்த பேப்பர் வந்து ஊறலை, நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் சீரியஸாக சொல்லணுன்னா அக்ரிலிக், போஸ்டர் கலராக இருக்கட்டும், வாட்டர் கலர், பென்சில், பென் எல்லாத்துக்குமே இந்த பேப்பர் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நீங்கள் ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் அப்படின்னா இந்த பேப்பர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நான் எங்கே வாங்கினேன், எவ்வளோ ரேட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வரைய தான் நமக்கு அதுலேருந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்லேருந்து நம்ம நிறையா லேர்ன் பண்ணுவோம். அண்ட் நம்ம ஒரு வீடியோஸை பார்த்து அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறத விட நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணிக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டாக அது வந்து ஆர்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான். நீங்கள் எதில் வந்து ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கீப் ப்ராக்டிஸிங். டெஃபினட்டாக அது உங்களுக்கு வந்து ஒன் டே நம்ம கடைசி வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அட்லாஸ்ட் நம்ம அந்த லெவலில் ரீச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.